ஜென்ரலா 2K கிட்ஸ் ஏய் இவர் பேரு கமல்ஹாசன் சொல்றீங்க இவர் விக்ரம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆகா ரைட்ரா அப்படின்ற மாதிரி உலகநாயகனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு கூசுமா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி சொன்னா பல பேர் இந்த டாபிக்ல கவர் பண்ண போறோம். அதுல என்னன்னா இந்த வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வேடிக்கை ஒன்று நடந்திருக்கு. எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 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 தலைவர்னாலே நமக்கு வந்து இப்படி ஒரு ஆஸ்ட்ரக் தான். ஆனா பாம்பேல வேட்டையன் ஷூட் பண்ணும்போது தலைவர் ஒருத்தன் வந்து ரஜினி அப்படின்னு ஐயா அப்படின்னு அந்த லெவலில் அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மேலே அந்த கொமராடரி இருக்குல்ல. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து 65+ கலக்கிட்டு இருக்கிற சில ஆட்களை பற்றி இங்கே பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது வந்து ஏஜ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் அதாவது இப்போ கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் திங்ஸ் எப்படி இருக்குன்னா தமிழ் சினிமா பொறுத்தவரை ரஜினி மற்றும் கமல் இவங்க 2 பேரும் நீ எவ்வளோ நாளில் ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவங்களோட லெகசியும் லினேஜும் அவங்களோட அந்த அந்த புகழ் இருக்குல்ல, what they've contributed to the world of cinema, அது வந்து அன்பிலீவபிள். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ரிட்டையரே ஆகக்கூடாது அப்படின்றதான் நம்ம தாட்டு. பட் ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். அஃப்கோர்ஸ் இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து 90+ படம் ஒன்று டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறதா சொல்லியிருக்காரு. வுடி ஆலன், மார்டின் ஸ்கார்செசி, ஜேம்ஸ் கேமரூன், ஸ்பீல்பர்க், நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அக்ராஸ் த குளோபே ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் 75+லாம் பயங்கரமாக இறங்கி அடித்து காலி பண்ணிட்டுருப்பாங்க. பட் தமிழ் சினிமாவில் நம்ம பெருசாக அந்த நம்பர் கேம் பார்த்தது இல்லை. அஃப்கோர்ஸ் கே பாலச்சந்தர், பாரதி ராஜா இவங்கலாம் வந்து அவங்களோட லேட்டர் இயர்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் பிரைமாக தான் இருந்தாங்க. பாரதி ராஜா அவர்கள் இஸ் நாட் டைரக்டிங் ஃபிலிம்ஸ். அஃப்கோர்ஸ் பாலச்சந்தர் அவர்கள் 100 படம் பண்ணிட்டாரு. 60+ வந்து ஹீரோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மம்முக்காவை ஒரு முறையும் பார்க்கும்போது அப்படியே மறண்டு போகிறோம்ல, இனே அவன் 72 வயசில் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. மோகன்லால், மம்முக்கா இவங்கலாம் வந்து டிஃபைன் த லாஜிக் ஆஃப் ஏஜ். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போது நம்மளோட டாப் ஹீரோஸ்லாம் வந்து 45 to 50 இருக்காங்க. அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, விஷாலே வந்து அவரோட 40+ இருக்காரு. சித்தார்த் 40+, ஆர்யா 40+. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஹீரோக்கள்லாம் வந்து ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டர் தான். அஃப்கோர்ஸ் அது வந்து பாடியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். நிறைய விஷயங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட லேட்டர் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டாரு. எப்பயும் போல் இறங்கி கோதால விளையாட முடியாதுல்ல. ஆனால் உலகநாயகனோட ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது தான் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் முடிச்சுட்டு அடுத்து கூலி முடிச்ச உடனே அடுத்து அவர் வந்து மாரி செல்வராஜோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் சஜித் நதீத்வாலாவோட வேற ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து 70+ எப்படி வந்து இப்படி ஒரு ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு பயங்கர மைண்ட் பாக்லிங்கான விஷயம். அது நம்ம சத்யராஜ் அவர்கள் எடுத்துப்போமே, நாசர் அவர்கள் எடுத்துப்போமே. ஏன்னா பொதுவாக நம்ம ஹீரோக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கேரக்டர் ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் அங்கே அனுபம் கேர், நஸ்ருதீன் ஷா அவங்களாம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் வந்து அது வந்து இந்த வைனுக்கும் பியருக்கும் வித்தியாசம் இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி ஏஜிங் லைக் அ ஃபைன் வைன்ன்ற ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வஹீதா ரஹ்மான் ஒரு ஆக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவங்களாம் வந்து ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இங்கே பிறந்து தான் போய் அங்கே பாலிவுட்டில் பெரிய ஹீரோயின் ஆனாங்க. ஏன் நீங்கள் தெலுங்குல உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி, அவருக்கும் வந்து வயசாகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னும் எங்கே தான் இருக்கார் பார்க்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப்பில் பல்வேறு தரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இந்த ஒரு சலிர்ப்பை வந்து ஒரு காரணமாக சொல்கிறோம், போர்டம் ஒரு காரணமாக சொல்கிறோம், லாஸ் ஆஃப் என்தூசியாசம், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இவங்களெல்லாம் பாருங்களேன், இப்போ உலகநாயகன் பாருங்கள், தக் லைஃப், இந்தியன் 2 and 3, அதுக்கப்புறம் கல்கி, இதெல்லாம் தான் அவரோட லைனப்பில் இருக்கிற படங்கள். இதை தாண்டி அவர் பாரஞ்சித்தோட ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அன்பரி வச்சு ஜான்விக் மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு. ஸோ லுக் அட் த லைன் அப். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுனால அந்த படங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மணிரத்னம் ஈஸிலி 60+, லுக் அட் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹி மேக்ஸ். இன்னும் ரெலவெண்ட்டாக நம்மளோட யூத்துக்கு படிக்கிற மாதிரி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. சுந்தர்சி அவருடைய ஏஜ் ஃபேக்டருக்கும் அவர் பண்ணுற படங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ ரெலவென்ஸ் இருக்குது அவரோட படங்களில். யூத்துக்கு ஏற்ற மாதிரி, பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள். ஏஜுக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கும், அதாவது வாட் கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தே மேக் டு த வேர்ல்ட் ஆஃப் சினிமான்றதுக்கு பெருசாக லிங்க் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் தீஸ் பீப்புள் வித் சச் ஸ்ட்ராங் லெகசி அண்ட் லினேஜ், தே மேனேஜ் டு கான்ட்ரிபியூட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஏன்னா இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனி லோகோ மாதிரி. அவர் சிலுவேட்டில் இப்படி தான் இருப்பார், அவர் இப்படி தான் ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார், இப்படி தான் முடிஸ் வந்து அப்படி ஸ்டைல் பண்ணுவார், இப்படி தான் திரும்பி பார்ப்பார், இப்படி தான் டைலாக் பேசுவார்னு நமக்கு பதிஞ்ச ஒரு விஷயத்தை அவர் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணாலும் அதில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு லோகோ நமக்கு தனியாக தெரியும். உலகநாயகன் நோன் ஃபார் வெரைட்டி. அவரும் அந்த வெரைட்டின்ற விஷயத்தை அந்த ஹாரிசோனாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் நீங்கள் தக் லைஃப் எடுத்துக்கோங்க, ரவி கே சந்திரன் 55+, மணி சார் 60+, உலகநாயகன் 60+, ஏஆர் ரஹ்மான் 55+, எப்படி இறங்கி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பேரை பற்றி பேசுகிறோமே, இளையராஜா அவர்கள் 80+, என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் டு சினிமா. 1500-600 படங்கள் தாண்டி, 8000 பாடல்களை தாண்டி, பின்னணி இசை ஃபார் தோஸ் ஃபிலிம்ஸ் ஆஸ் வெல் தாண்டி அடிச்சு இன்றைக்கி சிம்பனி எழுதிட்டு இருக்காரு. போய் சிம்பனி முடிச்சுட்டு வரேன்ற லெவலில் இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்து சிறந்த விளங்கி கான்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது, ஏன்னா இப்போ நீங்கள் வேறு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பிஎஃப்னு ஒன்று இருக்குது,
கலையில் வந்து உங்களுக்கு வயசுக்கு வந்து அளவே கிடையாது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் எழுதிட்டு இருந்தார். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் கீப்ஸ் யூ யங் அண்ட் லைவ்லி. அந்த விதத்தில் வந்து நான் வாலியை டெஃபினட்டாக கோட் பண்ணணும்னு நினைப்பேன். 70+ நியூயார்க் நகரம்னு ஒரு பாட்டு அவனை எழுத முடியுமா? இன்ஃபேக்ட் ஆர்ட்டுக்கு ஏஜே கிடையாது. நம்ம ரொம்ப ரசித்து பார்க்குற எவ்வளவோ பேர் சினிமாவில் ஏஜை டிஃபை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ட்ரீம் கேர்ள் ஹீரோயின்னாலே வந்து அவங்க நம்ம பயங்கரமாக அவங்கள நம்ம ஃபேண்டசைஸ் பண்ணணும், அவங்க பயங்கர யங்காக இருக்கணும், பயங்கர பப்ளியாக இருக்கணும். வி ஃபர்கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த்ரிஷா இஸ் 40+. பட் இன்றைக்கும்லாம் இல்லை, எப்போவுமே அவங்க வேறு லெவல் தான். ஸோ இந்த ஏஜ் வந்து எப்படி நம்ம ஒரு கேட்டகரியாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னு எனக்கு புரியல. நான் உலகநாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. என்னடா அவங்க அடித்து காலி பண்ணிருக்காங்க. அண்ட் பர்டிகுலர்லி மமூக்கா வந்து டோட்டலாக அவரோட நீங்கள் பாடி ஆஃப் ஒர்க் லாஸ்ட் 2 இயர்ஸில் அவரோட ஃபில்மோகிராஃபி செக் பண்ணிங்கன்னா ஹீ இஸ் டிஃபைட் த ஆட்ஸ். ஏஜ் கேன் நெவர் பி, அது டிஸ்கஷன்லேயே இல்லைன்ற மாதிரி அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் உலகநாயகனை இன் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பண்ணும்பொழுது ஒரு பாடி ஒரு லவுக்கு தாங்க விஷயங்களை தாங்கி பிடிக்கும். அவர் வந்து ஜாக்கி சானுக்கு ஈக்குவலாக வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு படத்துலையும் தன்னோட பாடியை பயங்கரமாக புஷ் பண்ணி அந்த நகம் ஐப்ரோஸ் வரைக்கும் தன்னை மாற்றிட்டு நடிக்கிறவர். அண்ட் சியான் விக்ரம் நீங்கள் தங்கலானில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலில் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் போர்ஷனே இருக்காது. பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் பெட்ரிடன் ஆகி இந்த ஆள் வீல் சேரில் தாண்டா இருப்பான்னு சொல்லப்பட்ட சியான் விக்ரம் இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. 55+ அவருக்கு. அவர் வந்து தன்னோட உடம்பை வந்து இன்னும் பயங்கரமாக கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அண்ட் வாட் ஹி வென்ட் த்ரூ ஃபார் ஐன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேரடைம் ஷிஃப்ட்லாம் வந்து அன்பிலீவபிள். அப்படிலாம் வந்து ஒரு சேஞ்ச் ஒருத்தன் கொடுக்க முடியுமா? நம்ம கிறிஸ்டியன் பேல், டேனி டே லூயிஸ் இவங்களாம் இப்படி நடிச்சு தானடா பார்த்துருக்கோம். இந்த ஆள் என்னடா தனியாக அப்படி ஒன்று பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து லேட்டர் இயர்ஸ் இந்த லாஸ்ட் 10-15 years if somebody is gone through grueling body transformation, I think it is சியான் விக்ரம். அஃப்கோர்ஸ் சூர்யா வந்து எப்போவுமே பெருநியலாக ஃபிட்டாக இருப்பார், அதெல்லாம் ஓகே. பட் சியான் விக்ரம் வந்து இன்னும் குரூவலிங்கான ஒரு ரெஜிமை தாண்டி தான் வருவார். ஒரு படத்திலும் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். ஸோ அதனால் வந்து அவருமே அப்படி தான் இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஏஜ்ன்ற விஷயத்தை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆர்ட்டுக்கு ஏஜ் கிடையாதுன்னும் போது அந்த கான்ட்ரிபியூஷனில் அது ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக வருது. இது எக்ஸைட்மெண்ட், வாண்டிங் டு கிரியேட் சம்திங். அப்படி இந்த ஏஜை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் வந்து ஒரு அர்பன் லவ் ஸ்டோரி பண்ணுறோம், இல்லை ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி பண்ணுறோன்னா அதில் யுவன் சங்கர் ராஜா பாட்டுனா தப்பாகவே இருக்காது. ஏன்னா அவருக்கு வயசே கிடையாது, அவர் வாய்ஸுக்கு வயசே கிடையாது. இப்போ எஸ்பிபி அவர்கள் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ வென் வி டாக் அபவுட் ஏஜ், இன்றைக்கும் வந்து நீங்கள் ஐயோ நமக்கு வயசாகிட்டே போதே, நம்ம இது பண்ணலையே அது பண்ணலேன்னு யோசிக்கும்பொழுது தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் யூ ஹவ் டு லுக் அப் டு, பர்டிகுலர்லி உலகநாயகன். நம்ம கண்ணுக்கு தெரியறவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆர்ட் டைரக்டர்ஸ் லைக் தோட்டாதரணி, சாபு சுரேல், ஏன் ராஜ்மௌலியோட அப்பா ஏஜ் ஆகியும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குற நிறைய பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆச்சி மனோரமா, நாகேஷ் அவர்கள்லாம் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் தேவர் பார்ட் ஆஃப் சினிமா. அதனால் வந்து குறிப்பாக ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸில் இந்த ஏஜுக்குள்ளே படம் பண்ணிடணும், இதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம டேக் ஆஃப் ஆயிடணும், இந்த செட்டில் ஆயிடணுன்ற ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம்ல, அது வந்து பொதுவாக நம்ம இண்டஸ்ட்ரி சினிமாவில் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சூப்பர் ஹிட் டிரெக்டராக இருந்தாலும், லெட்ஸ் டேக் ஷங்கர் as an example, 55+, look at the kind of films he's made in the last 10 years. அவரோட அந்த பாடல்களுக்கான காட்சி பதிவு மூலமாகவும் அவர் எழுதுகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த விதத்தில் ரெலவென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியோட டச்சில் இருக்கும், இளைஞர்கள் எந்த கண்டென்ட்டை பார்க்குறாங்க, எதை வந்து விவாதிக்கிறாங்க, எதை பற்றி எதுக்காக ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வரணும். ஏன் காதல் கொண்டேனில் நடித்த தனுஷ்க்கு இன்றைக்கி என்ன வயசு, நம்ம காதலில் அழுவதில்லை பார்த்த சிம்பு அவர்களுக்கு இன்றைக்கி என்ன வயசு. ஸோ ஏஜை எப்போவுமே இன் செக் வச்சுட்டு ஹெல்த்தியாக இருந்து சினிமாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதில் பர்டிகுலர்லி லாஸ்ட் 2-3 yearsல போஸ்ட் லாக்டவுன் ரியலி டென்ட் எக்ஸ்பெக்ட் ஆர் ஓஜிஸ் டு டேக் ஆஃப் லைக் திஸ். ஓஜிஸ் ஆர் ஆல்வேஸ் ஓஜிஸ். நம்ம என்ன சிம்பு சொன்ன மாதிரி உடம்பை பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. அவர் இப்படி பேசினதே கிடையாது, இதுதான் அவர் வாய்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் மிமிக்ரி பண்ணிட்டுருக்காங்க, ஏன்னு தெரில.